நிறைந்த கூட்டத்திற்கு மனவார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். கல்லடி இல்ல தங்கச்சி தெரியுதா? தூக்க முடியாத தங்கச்சியா இருக்கிறேன். தங்கச்சியே அப்படிங்கிற அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதெல்லாம் வேலையா? நீதான் என் தங்கச்சி. பின்னாடி எல்லாம் திருப்பி எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறேன். வச்சுக்காத. நான் உனக்கு அண்ணனா விட்டுறா நொல்லு பேசுறேன். நீதான் என் தங்கச்சி. உடல் கட்ட வண்டி 1000 பேர் இருந்தாலும் 2 பேரும் ஒத்து போயிடலாமே. அப்படி முடியாத. நேரத்துக்கு கோயிலுக்கிட்ட எப்படி என்னது 2 பேரும் ஒத்து போறது? இடங்காடு பேசின உன் வாயுக்குள்ள இந்த பக்கம் ஒரு விரல் இந்த பக்கம் ஒரு விரல் டர்னு பிரிச்சு போடுவேன். என்னையா? ஆமா, நான் மட்டும் சும்மா இருப்பேனா? என்னடி பண்ணுவேன்? நீ நிக்கிற வாரத்தை இப்படி 2 விரல் விட்டு இப்படி 2 எதுவும் மாட்டிக்கிட்ட பல்லுல கட்டி நமக்காதான்றா பூச்சி பாரு. கூட்டவாயா? அறிவு இருக்குதா? ஏன் பொம்பளைக்கு தொடலாமா? ஏமா தட்டி விட்டான் பூச்சி. அது எங்க தொடுற? இங்க தொடுவ. அங்கதான் பூச்சி உட்காந்தது. பூச்சா கை மேல உட்காந்தா தொடலாம். இங்க தொட்டா இப்படி தட்டலாம். அங்க உட்காருத. ஓ பாப்பா ஓ பாப்பா இவன். ஓ பாப்பா பாப்பா பூச்சி கடிக்குது அப்படி கைக்கு சொல்லாமல. நெப்பு கட்ட புள்ளைய இப்படி கை காட்ட பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. கேட்டா புள்ளைய கை அங்க காட்டுறான்னு தட்டு விட்டா பிரச்சனை இல்ல. பூச்சி இல்லப்பா பாடுற. मेरे सपनों की रानी क्या पोहाए कि तू आई हिंदी कटा पोहाए कि तू चलिया तू चलिया चलिया आज तू चलिया मेरे सपनों की रानी क्या पोहाए कि तू आई तू मस्ती रानी क्या पोहाए कि तू दिन जाए दिन रानी क्या पोहाए कि तू चलिया तू चलिया सररे चलिया आज तू चलिया பாட்ட செம்ம பாடுற இதே வர அது போல யாருக்கு கல்லியா மகோகி கல்லியா கபூரங்க கல்லியா பூஜரக की तू बन सकता है कि तू हाय कि तू मेरे सपनों की रानी क्या पोहाय कि तू हाय तू मस्ती गाड़ी क्या पोहाय ఈ పాట ఆ పాటరా ఇది నాకు కూడా తప్పంటలా మ్యూజిక్లా మేనితో ప్యారి సరి సరే బాబా आज तो चलिया செம்ம ஸ்டெப் बादशाह दिल के पुलिस दिल को बादशाह दिल के पुरसे मीके सही नहाए खबर हबे हते मुझे चाहे हाय कि तू मेरे सपनों की रानी क्या पोहाय कि तू मौका की तू आया कि तू मम्मा की செம்ம பாடுறீங்களா யாருக்கு இல்லம்மா பஸ் ஸ்டாண்ட்ல எல்ட்ரி பேசி கீத்து கீத்தா எடுத்து முளைப்படி போட்டு வைக்கிறாங்க. ஆமா அது வாங்கினா ஆளுக்கு ஒரு கீத்துக்கிறாங்க. அக்காளுக்கு ஒரு கீத்து ஆயாளுக்கு ஒரு கீத்து அம்மாளுக்கு ஒரு கீத்து. உங்க ஆயாவுக்கு கொடு, உங்க அம்மாவுக்கு கொடு, உங்க அக்காவுக்கு கொடு, எல்லாத்துக்கும் கொடுப்பேன். வேண்டாமா? வேண்டாம். சரி விட்டுரு. கேடா கூதி அது கிடக்குது. நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். தெளிவா மாட்டாடலாம் அதான் உட ட்ரெயினிங் தர்றா 3 பொருட்ல 3 டே பண்ணி தர்றா சரி 3 டே பண்ணி தர்றா இது மாதிரி கட்டையா பெட்டி தர்றா கூட உரத்துது
ஏன் திரும்ப ஏன் சேர்த்துற பர்வதராஜன் பெற்ற அந்த பரமசிவனை கேட்டு பார்வதி என்னுடைய பெயர். அப்படியா? அம்மா, உனக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான். எல்லாத்துக்கும் அம்மாவா? உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ உமையவள். உமையவள் பார்வதி. பார்வதி அப்படிதான் பாம்புகள்லாம் கட்டிக்கிட்டு வந்தான். எல்லாத்துக்கும் நான் அப்பன்டா அப்படின்னா இந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் அம்மாங்குது. ஆமாம்மா, எல்லாத்துக்கும் நீ அம்மாவா? ஆமா. அப்ப எங்க அம்மா பெற்றதெல்லாம் வேஸ்ட். சும்மா அப்புறம் அப்படியா? ஆமா, சரி சரி சரி. கண்ணாடி கூலிங்ல சும்மா பின்னுது. எங்க அப்பனுக்கு அம்மா யாரு? தாய் நான் தான். என் பையனுக்கு அவனுக்கு தாய் நான் தான். அப்ப எங்க தாத்தாவுக்கு அவருக்கு அம்மா நான் தான். அப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கிய நீ எல்லாத்துட்டையும் அம்மான்னா என்ன அர்த்தம்? இல்ல அப்படி தெரியல, அது சொந்தமா தான் சொல்லு எல்லாத்துக்கும் அம்மா அப்படின்னு. கண்ணாடி கோளாறுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் எல்லாம் தாயை விளக்கக்கூடிய உமையல் பார்வதா நான் எப்படி பிறந்தேன் அப்படி சொன்னதான் தெரியும். ஏனென்று தாய் என்று கூறாங்க. தாய் அப்படின்னா எல்லாத்துக்கும் அம்மா அப்படின்னா எப்படி அம்மா? எல்லாத்துக்கும் தாய்னா எப்படி? ஆமா, அந்த விளக்கம் வேணும்ல.